இப்போ பெண்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா 10th வரைக்கும் கட்டாயமா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு மேலேயும் பெண்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும். வீட்டில் விட மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கட்டாயமா பெண்கள் ஒரு டிகிரியாவது முடிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்தா நல்லா இருக்கும். பெண்களும் ஒரு டிகிரியாவது முடிக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பெண்கள் கல்லூரியா இருக்கு. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆயிருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஓட்டிங்க்கு வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களோ, எங்க பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஜி வரைக்கும் பெண்கள் முடிச்சிருக்கணும், கட்டாயம் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றத அரசாங்கம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத ஆசைப்படுறோம். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ 6th வரைக்கும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால பேரண்ட்ஸால வைக்க முடியல. 6th வரைக்குமே வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருப்பாங்க. அண்ட் தென் 7th இருந்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறோம். பட் ஆனால் அந்த 6th to 12th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த மந்த்லி 1000 rupees தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால இங்கே 7th ஒரு இயர் கம்மியாக 7th இருந்து 12th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 1000 rupees தரலாம். தந்தா வந்து ஃபினான்ஷியலாக எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முடியாம வந்திருக்கோம், எங்களுக்கும் அந்த உதவித்தொகை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு அருமையான கோரிக்கை தான் எங்க சைட்ல இருந்து வைக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விதவை எல்லாருக்குமே தெரியும். பேரண்ட்ஸ் இல்லாம தென் அப்புறமா வந்து அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பா இருந்தாங்கன்னா அம்மா இருக்க மாட்டாங்க. சம்திங் அப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, அரசு மூலியமா பெண்கள் வந்து அதுல 2 பிள்ளைங்கள் இருப்பாங்க, இல்ல ஒரு பிள்ளைங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அரசு மூலியமா, அந்த தமிழ்நாட்டு அரசு மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, விதவைகளுக்கான தனியான ஒரு உரிமை கொடுக்கணும், உரிமை பணமும் கொடுக்கணும். அட் சேம் டைம் வந்து அதுல கவர்மெண்ட் ஜாபுக்கும் போறாங்க, எல்லாம் சொல்ல கிடையாது. அதுல முழுக்க முழுக்க வந்து அந்த பெண் பிள்ளைகளுக்குமே அதிகப்படியான ஒரு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து விதவை வந்துட்டு சும்மா கிடையாது, விதவை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஒரு